இப்போ முந்திரி சிக்கன் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். 1/2 ஸ்பூன் சோம்பு, 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி மெலிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போது உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நல்லா பிங்க் கலரில் வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் வதங்கும் போதே 3 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகாய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க, டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். வெங்காயம் இந்த கலரில் வரணும். இப்போ இது கூட 2 தக்காளி நல்லா இந்த மாதிரி பேஸ்ட் அடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும், அதனால நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர். பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான், அதனால உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மல்லித்தூள், கரம் மசாலா ஒரு 1/2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. சிம்லேயே வச்சுக்கோங்க, கரிஞ்சிடும் மசாலா. இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த பொடியோட பச்சை ஸ்மெல் போகணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிக்கட்டும். நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இப்போ இதில் நம்ம சிக்கன் சேர்த்துக்கலாம். கழுவி வச்சு 1/2 கிலோ சிக்கன் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ சிக்கனை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சமாக ஒரு கிளாஸ் அளவு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு மூடி வச்சுக்கலாம். மூடி வச்சு ஒரு 2 விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ குக்கர் ஓப்பன் பண்ணிட்டேன், கொதிச்சுட்டு இருக்குது. இங்கே வந்து ஒரு 15 முந்திரி, 5 பாதாம், 1 ஸ்பூன் கசகசா ஒரு 15 நிமிஷம் ஊற வச்சிருக்கிறேன். இதை வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி சுண்டி வரணும். அரைச்சி வச்ச முந்திரி பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இப்போ கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் தான் நமக்கு சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதில் 1 ஸ்பூன் பட்டர் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். மல்லி இலை, இது கூட லாஸ்ட்டாக 1 ஸ்பூன் கசூரி மெத்தி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மூடி வச்சுக்கலாம். முந்திரி சிக்கன் கிரேவி ரெடி. இன்னும் கொஞ்சம் சுண்டி வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம புலாவ் இதுக்கெலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இந்த கிரேவி. டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்லிட்டு தேவை மாதிரி இருக்குது. எனக்கா செம்ம டேஸ்ட். கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது. இந்த சாப்பாடுல கிரேவி ரொம்ப நல்லா இருக்குது. அந்த முந்திரி அரைச்சி ஊற்றிக்கோங்க, சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த முந்திரி சிக்கன் கிரேவி செஞ்சு பாருங்கள். அதே மாதிரி தேங்காய் பால் புலாவும் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ. ஆகஸ்ட் 15 வரைக்கும் வெஜ் நான்வெஜ் காம்போ போட்டிருக்கிறோம். வெஜ் காம்போட பார்த்தீங்கன்னா இத்தனை ப்ராடக்ட்டும் ப்ளஸ் இந்த 3 ஃப்ரீ. அதே மாதிரி நான்வெஜ் காம்போட இத்தனை ப்ராடக்ட்டும் ப்ளஸ் இந்த 3 நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறோம்.